எங்கள் ஓனரம்மா வந்து எதுவுமே எனக்கு சொல்ல மாட்டாங்க. என்ன தான் வச்சு எதுவுமே செய்வேன். அவங்கள எல்லாமே தான் நான் எல்லாம் செய்கிறது. எல்லா கூட்டு கறி எல்லாமே நான் தான் செய்வேன். ஆனால் நான் 10 வயசில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாள். எங்கள் ஓனரம்மா வீட்டுக்கு வந்து தான் நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போய் கொண்டு தொட்டி கட்டி வேலை பார்த்தேன். எங்கள் ஊரில் எனக்கு பெருமையை தான் கொடுப்பாங்களே, எனக்கு கெட்ட பேர் நான் வாங்கினது கிடையாது. என்னை நம்பி தான் எங்கள் ஓனரம்மா விட்டுட்டு எங்கேனாலும் போகிறாங்க. எல்லாம் அவ்வளோ ஒரு 10 காசு எடுக்க மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன். இல்லை அப்படியெல்லாம் இருந்தானா என்னை வைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா என்னை வெளியாக்கிட்டுருவாங்க. நான் கௌரவமாக இருந்து கௌரவமாக ஒன்று எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன். என்னால் முடியாத பட்டத்துக்கு தான் நான் போவேன். எல்லா வகையும் நான் தான் செய்கிறேன். எனக்கு சொல்லி யாருமே கொடுக்கவில்லை, நான் தான் செஞ்சேன். ஓனரமாக தான் எனக்கு பொண்ணு, வேறு யாருமே எனக்கு பொண்ணு கிடையாது. இவங்க தான் எனக்கு பொண்ணை பற்றி நான் பேசவே இல்லை, பேச மாட்டேன். ஆனால் வந்து எங்கள் ஓனரம்மா எல்லாமே தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெறும் கொண்டாந்து சேர்த்தாங்க. எல்லா சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒன்றுமே யாருமே பழுத்து சொல்ல மாட்டாங்க. நான் 10 வயசுலேருந்து நான் வேலை பார்த்தாள். கல்யாண வீடு, சடங்கு வீடு, கருமாதி வீடு, எல்லாத்துக்குமே நான் சமையலுக்கு போவேன். கூலி வேலையில் மரம் மட்டை எல்லாமே ஏறுவேன். எல்லாமே ஏறி நான் சம்பாரிச்சாள். எங்கள் ஊரில் நான் கௌரவமாக இருந்த ஆள் தான். ஒரு நாளைக்கு புளியாமரத்தில் ஏறினா 400 ரூபா, 2 மரம் ஏறினா எவ்வளவு கணக்கு பண்ணிக்கோங்க. அதை சம்பாதிச்ச ஆள் தான் நான். ஆக்சுவலாக ஏஜ் வந்து உங்களுக்கு 58 சம்திங் தான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. சரி, என் பாட்டி அம்மா இவங்களை நான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களே சொல்லிட்டாங்க, என்னால் முடிகிற வரைக்கும் நான் இருப்பேன், எனக்கு முடியலன்னா அனுப்பி விட்டுருங்க. அதையும் நான் சொல்லிட்டேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பையன் இருக்காங்க, அதனால நான் எதுவாக இருந்தாலும் எனக்கு அங்கே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. 100 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா வாழணும், என் கூடவே இருக்கணும். அவங்கள நான் எங்கள் அம்மா மாதிரி பார்த்துப்பேன். அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பாட்டி, நீங்கள் வந்து எப்போவுமே 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும், என் கூடவே இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி எதுனா ஆச்சுன்னா நான் அனுப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன், சரியா? பையன் இருக்காப்ல, அது இருக்கும், மூர்த்தி இருக்காப்ல. என்ன இருந்தாலும் நானும் உங்க மகன் மாதிரிதான். என்ன கொண்டா சேர்க்க வேண்டியது உங்க கடமை. அது நான் பத்திரமா பாத்துக்கிறேன், சரிங்களா? என் கூட கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும், சரியா? சரி. இது சாம்பாருங்க. சாம்பார் அந்த பக்கம் இருந்துச்சு, சாம்பார். ஸோ இது எல்லாமே இன்னைக்கான டிஷ்ஷஸ். கருவேப்பு குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், சாம்பார் அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், 2 பொரியல், அப்புறம் அப்பளம். இந்த பக்கம் ஊறுகாய் இருக்கு. நாங்கள் வந்து 5 kg தான் ரைஸ் போடுவோம், ஒயிட் ரைஸ். அப்படி பத்தலைனா தான் வடிப்போம். 5 kg மட்டும் தான் ரைஸ் போடுவோம். அப்படி பத்தலைனா நாங்கள் வடிப்போம். ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் ஸ்டாக் வைக்க மாட்டோம். அப்பப்போ காலியானால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். ஸோ சாம்பார் வந்து அந்த சைடில் இருக்குது. இது வந்து இப்போ வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, கார குழம்பு, பொரியல்லே 2 வகை இருக்குது. அப்புறம் அப்பளம் வறுத்துட்டு இருக்காங்க. இது கொத்தவரங்காய் அந்த மாதிரி. ஸோ பாட்டி வந்து என்னோட ஃபேவரெட், ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் பாட்டி, என் கூட இருந்ததுக்கு. என் கூட இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். நீங்கள் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். சரி.